மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை ஒன்று படிக்க போறோம். சரியோ? என்ன கதைண்டா? என்ன கதை நீங்க சொல்லுங்க பாபம். ஓ, நல்லா வெளிச்சம் தரும். இப்ப எங்களுக்கு வேர்க்கும், வெக்க தாங்க இல்லாம இருக்கும். யார்? ஓ, அவர் காலையில வருவார், மாலையில மறைஞ்சிருவார். ஓ, சூரியன். வெரி குட். என்ன நீங்க படத்தை பார்த்து சொல்லி போட்டீங்க. சூரியன் சூரியன் என்ன செய்வார்? காலையில உதிச்சுட்டு மாலையில மறைந்துடுவார். அதுக்கு பிறகு சந்திரன் தான் வருவார். என்ன? ஓ, சூரியன் எப்படி இருப்பார்? சரியான வெக்க, என்ன வெளிச்சம் தருவார், சரியான வெப்பத்தை தந்து கொண்டே இருப்பார். இப்ப ஆரம்பங்கள வெக்க காலம் இல்லை, கோடை காலம் இல்லை வந்துட்டது. என்ன செய்வோம்? வெக்க தாங்க முடியலையே, வெக்க தாங்க முடியலையேன்னு சொல்லி ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? திறந்து விடுவோம். என்ன, காற்று நல்லா வர வேணும், எங்களால தாங்க முடியல. வெயில்ல நேரம் இல்லை, வெளியில போய் விளையாடுவோமோ? இல்ல, முந்தி விளையாடுவோம். ஆனா இந்த நேரங்கள்ல எங்களால வெளியில போக முடியாது, அவ்வளவுத்துக்கு வெக்கையா இருக்குன்னு. ஓ, நாங்க இன்னைக்கு The Sun Takes a Bath இந்த ஒரு கதை படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? சூரியன் என்ன செய்ய போற? ஓ, தண்ணில இறங்கி குளிக்க போறாருன்ற கதை தான். சரியா பிள்ளைகள்? சரி, எப்படி குளிக்கிறாருன்றத பாப்போம். ஓ, காலம் அப்படியே வந்துட்டுது. என்ன, சூரியன் என்ன செய்யறார்? என்னும் நித்திரையால எழும்பேல படுத்து நித்திர ஒண்ணோண்டி இருக்கிறார். ஓ, இப்ப விடிஞ்சிட்டுது. என்ன, சூரியன் வந்துட்ட. என்ன நடக்குது? ஒரு குளத்துக்குள்ள நிறைய மீன்கள் சந்தோஷமா விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆனா சூரியன் சந்தோஷமா இருக்கிறாரோ? இல்ல, சந்தோஷமா இல்லை. நான் கவலையா இருக்கிறார். ஏன் கவலையா இருக்கிற? உனக்கு தெரியுமா? தெரியா? எனக்கும் தெரியாது. பாப்பமா. மீன்கள் வந்து கேட்கணும் சூரியனிட, ஏன் நீங்க எப்பவுமே சோகமா இருக்கிறீங்க, ஏன் கவலையா இருக்கிறீங்கன்னு இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஓ, சூரியனிட கேட்கினான். ஓ, அப்ப சூரியன் சொல்ற, என்ன, நான் மூடிக்கொண்டாலும் எனக்கு வெக்க தாங்க முடியாம இருக்கு. என்னட்ட இருந்து நிறைய சூடு வெளியேறபடியா எனக்கு என்ன செய்யுது? உடம்பு இல்லாம எரியுது. எங்களுக்கு நாங்களே என்ன செய்யறோம்? நாங்கள் சூடு தாங்க இல்லாம போய் குளிக்கிறோம். நாங்களே என்ன 2-3 தடவை இப்ப எல்லாம் குளிப்போம். என்ன, காலமழை மீனோட குளிப்போம், மத்தியானம் குளிப்போம், இரவு குளிப்போம். அப்படி குளிக்காம இருக்கிற பிள்ளையார் அவைக்கு வந்து என்ன நோயல் வந்துடும். சூடு எங்களை விட்டு போகணும்னா கொஞ்சம் படிவா குளிச்சு சுத்தமா இருக்கணும். என்ன பிள்ளை இல்லை, வேர்வை போய் கொண்டிருக்கும், மணக்கும். அப்ப அதால என்ன செய்யணும்? நாங்கள் பக்க காலத்துல நல்லா தண்ணியால அள்ளி ஊத்தி குளிக்க வேணும். என்ன பிள்ளைகள்? இவர் சொல்ற தனக்கு நான் இந்த சூடாலாம் மடக்கிறதுக்கு பார்த்தேன், என்னால முடியல. அந்த துணி என்ன செய்து போயிட்டுது? அந்த சூட்டுல எரிஞ்சே போயிட்டுது. இப்ப நான் என்னால என்ன செய்யறேன்றது தெரியல. நான் சரியான வெக்கையா, சரிய சூடா இருக்கிறேன்னு சொல்லி அவர் அழுற. அப்ப ஒரு பறவை வருது. சரியோ? அப்ப அந்த பறவை வந்து என்ன செய்யுது? சரி சூரியன், நீங்க அழ வேண்டாம், என்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமா பாக்குறேன் சொல்லிட்டு என்ன செய்யற அந்த பறவை, அந்த சூரியனை அவ்வளவு பிடிச்சு கொண்டு வந்து பறக்குது. நிறைய தூரம் தானே, பறந்து 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 வாராரு. என்ன, பறந்து பறந்து வந்து என்ன செய்யற? கடைசியா தண்ணிக்குள்ள விட்டுட்டார். சூரியனை என்ன செய்து போட்டார்? தண்ணிக்குள்ள விட்டுட்டார். இப்ப சூரியனுக்கு உடம்பெல்லாம் ஜில்லுண்டி இருக்கும். என்ன, தான் இப்ப சந்தோஷமா குளிக்கிறேன்னு என்ன இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? குறைஞ்சே போயிட்டு பாத்தீங்களா? சிரிக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். மீன்களும் என்ன செய்யணும்? சந்தோஷமா சிரிக்கிறோம். என்ன இந்த என்ன பாருங்க வடிவா என்ன சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லி. இப்ப மீன்களோட சேர்ந்து என்ன செய்யறார்? சூரியனும் விளையாடி கொண்டு இருக்கிறார். சூரியன் என்ன செய்யறார்? சந்தோஷமா விளையாடி கொண்டு இருக்கிறார். என்ன, எதுக்கும் தீர்வு இருக்குது. நாங்கள் அப்படியே அழுது கொண்டு இருந்தா இயலுமோ?
இல்ல அந்த பூச்சி பறவை என்ன செய்தது? ஓ, சூரியன் அழுறார் பாவம்னுட்டு பிடிச்சு கொண்டு வந்து அந்த தண்ணியில விட்டாரு. இப்ப சூரியனுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்னது? ஓ, தானும் கூலா சந்தோஷமா இருக்கிறேன்ன்றது. ஓகே பிள்ளைகள், இப்ப வெக்க காலம் தொடங்கிட்டதுண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஓ, நல்லா குடிக்க வேணும். சரியோ, இல்லாட்டி வேர்வேப்பு அந்த பெருக்கள் வேர்க்குழு பெருக்கள் வெறும் வேர்க்குழு பெருக்கள் நீங்கள் குளிச்சாயினும் குளிக்காட்டினும் வந்தே தீரும். என்ன சரியான வேர்வையா இருக்கிறதால அப்போ அதுக்கு நாங்கள் நல்ல வடிவா நல்ல உடுப்புகள் போட வேணும். மெல்லிய உடைகளை தான் போட வேணும். என்ன பிள்ளைகள், நல்ல நல்ல பார்ட்டி ஃப்ராக்ஸ் இல்லாட்டி அப்படி ஃபுல் கை சட்டை அப்படி இல்லாமே போட இல்லாது மெல்லிய உடுப்புகள் தான் பிள்ளைகள் போட வேணும். சரியோ, மற்றது நாங்கள் நடுகளுமே என்ன செய்ய வேணும்? குளித்து சுத்தமாக இருக்க வேணும் பிள்ளைகள். காலமே இல்லை பின்னேரமோ மத்தியானமோ குளித்து சுத்தமாக இருக்க வேணும். சரியான தூசும் கிளம்புற நேரங்கள். அடுத்தது நாங்கள் எங்களோட உடம்ப குளிர்மையாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்க வேணும். என்னென்ன தண்ணி குடிப்பீங்க? சோடா, ஐஸ்கிரீம், என்ன அப்படிதானே? ஓ, மில்க் பேக்கெட்ஸ் அதெல்லாம் சொல்லி குடிப்பீங்களா? அப்படி இல்லை பிள்ளைகள், நாங்கள் குடிக்கிறது இளநீ, எலும்பிச்சம்பழத்தை வெட்டி ஜூஸ் அடித்து குடிக்கலாம். தேசிக்காய்க்குள்ள கொஞ்சம் தேசிக்காய் நல்லா பிழிஞ்சிட்டு சீனி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஆற்றி போட்டு அதை குடிக்கலாம். எங்களோட உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி தோடம்பழம், பச்சை தோடம்பழம் இருக்குது இல்லை பிள்ளைகள், நாரத்தங்காய், அந்த தோடம்பழத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. சரி, உங்களுக்கு உடம்பு குளிர்மையாகவே இருக்கும். நீங்கள் குடிக்க பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் அந்த தோடம்பழ தண்ணி குடிக்க. சரி பிள்ளைகள், அது செய்யலாம், அது குடிக்கலாம். தோடம்பழத்தையும் வட்டி நல்லா புளின்னு பிழிஞ்சு கொஞ்சம் சீனி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய தண்ணி விட்டு ஆற்றிட்டு என்ன செய்வோம்? கலக்கி இல்லாட்டி கலக்கிட்டு என்ன செய்வோம்? குடிச்சு கொள்வோம். ஓகே, சரியா பிள்ளைகள்? இப்படியான இயற்கையான பானங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேணும்? குடிக்க வேணும். பழச்சாறுகள், வீட்டிலே செய்யப்பட்ட பழச்சாறுகளை குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்க வேணும். இப்போ தர்பூசணி பழம் குடிக்கலாம், தர்பூசணி பழம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். சரி, விளாம்பழம் இருந்தால் விளாம்பழம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிடலாம். நிறைய பழங்களும் சாப்பிட வேணும். அதே மாதிரி காய்கறிகள் நிறைய சாப்பிட வேணும் பிள்ளைகள். எனக்கு வெண்டிக்காய் விருப்பம் இல்லை, பூசணிக்காய் விருப்பம் இல்லை, கத்தரிக்காய் பிடிக்காது, ரச்சி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாமல் ரச்சியும் நல்ல சத்து தான். பூசணிக்காயிலையும் நிறைய சத்து இருக்குது. சரி, வெண்டிக்காயிலையும் நிறைய சத்து இருக்குது, கத்தரிக்காயிலையும் சத்து இருக்குது, கேரட்லேயும் சத்து இருக்குது, பாகக்காயிலையும் சத்து இருக்குது. சரி, நாங்கள் அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட வேணும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்போம். இந்த சூரியன் போல நாங்களும் என்ன செய்வோம்? நல்லா குளித்து தண்ணியில எல்லாம் விளையாடி சந்தோஷமாயிருப்போம். ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.